என்னோடு பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே, நீர் வந்து பேசாதிருந்தார் என் வாழ்க்கை துளைந்து போகுமே. நீர் வந்து பேசாதிருந்தார் என் வாழ்க்கை சிதைந்து போகுமே. சேர்ந்து சொல்லுவோமா? என்னோடு பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே, நீர் வந்து பேசாதிருந்தார் என் வாழ்க்கை துளைந்து போகுமே. நீர் வந்து பேசாதிருந்தார் என் வாழ்க்கை சிதைந்து போகுமே. தந்தை தான் குழந்தை கூட பேசாதிருப்பாரோ? தாயும் தான் குழந்தை கூட கொஞ்சாதிருப்பாளோ? தந்தை தான் குழந்தை கூட பேசாதிருப்பாரோ? தாயும் தான் குழந்தை கூட கொஞ்சாதிருப்பாளோ? நான் உந்தன் பிள்ளை அல்லவோ? சொல்லுவோமா? என்னோடு பேச மாட்டீரோ? நான் உந்தன் பிள்ளை அல்லவோ? என்னோடு பேச மாட்டீரோ? பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. மீண்டுமாய் சொல்லுவோம். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. தகப்பனே, பேசுகிற தகப்பனாய், உம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிற தகப்பனாய், இந்த காலை வேளையிலே கடந்து வருவதை மாத்திரமே அல்ல, பேசுகிறவராய் உம்முடைய சத்தத்திற்கு ஆண்டவரை செவி கொடுக்கிறவர்களாக நாங்கள் எங்களை முற்றிலும் முழுமையாய் அர்ப்பணம் செய்கிறோம். உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை சமர்ப்பிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியை நாம் தொடர்ந்து நான் என் சபையை நேசிக்கிறேன் என்ற தலைப்பிலே நாம் கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம். Today we going to continue with the theme of I love my church. எல்லாரும் இங்கிலீஷ்ல சொல்லுங்க, I love my church. தமிழ்ல சொல்லுவோமா? நான் என் சபையை நேசிக்கிறேன். ஏன் சபையை நேசிக்க வேண்டும் என்று நாம் போன வாரத்துல கவனித்தோம். We asked this question, why must we love this church? நம்முடைய காரணங்கள் வித்தியாசமா இருக்கலாம். Our reasons may differ. நான் இந்த சபையில தான் பிறந்தேன், இங்கதான் ஞானஸ்தானம் எடுத்தேன், இங்கதான் தடப்படுதல் எடுத்தேன், இங்கதான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியும் சபையை நேசிக்கலாம். We can love the church because we were baptized, confirmed, got married here. We may love the church because of that. But somebody new like me may say, I don't belong here, do I?
நான் புதுசா வந்திருக்கிறேன், ஒருவேளை என்னை போல புதிதாய் வந்தவர்கள் சபையை நேசிக்கலாமா? நேசிக்கலாம். எல்லாருக்கும் ஒரே காரணம் உண்டு. ஹல்லேலூயா. We have all one same reason. We love the church because Jesus loves the church. Hallelujah. இயேசு சபையை நேசிக்கிறதுனால தேவன் நமக்கு கொடுத்த இந்த சபையை, இந்த ஐக்கியத்தை நாமும் நேசிக்கிறோம். ஆனால் இயேசு எப்படி சபையை நேசிக்கிறார் என்றால் தன்னை தியாகம் செய்து நேசிக்கிறார். Hallelujah. Jesus loves the church. How does he love the church? He loves the church sacrificially. He gave himself. தம்முடைய ரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட திருச்சபை. The church that he redeemed by shedding his blood. அப்ப யாருக்கு சொந்தம்? அவருக்கு தான் சொந்தம். We all belong to him. இந்த ஐக்கியம், இந்த திருச்சபையானது அவருக்கு சொந்தமான ஒரு திருச்சபையாய் இருக்கிறது. அப்ப ஒரு கேள்வியோடு தொடர்ந்து நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இயேசு வரும் பொழுது, இயேசு இரண்டாம் வரை வரப்போகிறார். ஓகே, இரண்டாம் தரம் வரப்போகிற இயேசு வரும் பொழுது திருச்சபையிலிருந்து என்னவற்றை எதிர்பார்ப்பார் என்ற ஒரு கேள்வி. When Jesus returns, when Jesus comes back again, what will he expect from the church? ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்முடைய வாழ்க்கையில அவசியமாய் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாய், திருச்சபையாய் நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. It's a question that we have to ask ourselves as a church. What will he expect? ஒருவேளை சில பேர் யோசிக்கலாம், அவர் நம்ம எந்த டினாமினேஷன் செக் பண்ணுவாரு, எந்த சபையில் சார்ந்து இருக்கிறீங்க, ஆங்கிலிக்கனா, கத்தலிக்கா, மெத்தடிஸ்டான்னு செக் பண்ணுவாரோ? அப்படியா? இல்ல ஒருவேளை வரும் பொழுது எப்படிப்பட்ட சபையில இருக்கிறீங்க, ஷாப்லாட் சர்ச்சா, இல்ல தனி கட்டடமா, இல்ல விக்டோரியன் ஸ்டைல்ல கட்டண ஒரு கட்டணமா? Maybe when Jesus comes, he will look at whether you belong to a shoplot church or a big church like this, or grand Victorian style church building. Will he be looking for that, or will he look for the status of the church? நம்முடைய சபை மிஷனரி டிஸ்ட்ரிக்டா, இல்ல அவுட்ரீச் சென்டரா, இல்ல பாரிஷா, அத கவனிப்பாரோ? Maybe Jesus will be looking for our status as a church, whether we outreach center, MD, or a parish, or cathedral. Cathedralனா இன்னும் கொஞ்சம் பவர் நினைக்கிறேன், அதனால இயேசு cathedral தான் தேடி வருவாரோ? இல்ல நமக்கு Facebookல எத்தனை லைக் இருக்குன்னு செக் பண்ணுவார். Maybe Jesus will check how many likes we have on our church Facebook. More likes mean Jesus likes us more. Is that? Or maybe Jesus will look at our bank account and say how much money we have in our banks. ஒருவேளை நம்முடைய சர்ச் பேங்க் அக்கவுண்ட் பார்த்துட்டு காசு எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்து வருவாரா? இயேசு மீண்டும் வரும் பொழுது என்னவற்றை எதிர்பார்ப்பார்? When Jesus comes back, what will he expect from the church is a very important question that we must answer for ourselves. இயேசு மீண்டும் வரும் பொழுது என்னவற்றை எதிர்பார்ப்பார் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 25 27 வரை 3 வாரங்களை கவனிக்கிறோம். இன்றைக்கு 26 கவனிக்கும்படியாய் நாம் இருக்கிறோம். 25 நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். Husbands, love your wives just as Christ also loved the church and gave himself up for her, so that he might sanctify her, having cleansed her by the washing of water with the word. வாசிங்கள். கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, அவ்வளவுதான், நன்று, பரிசுத்தமாக்குகிறதற்கும். அப்ப இயேசு திருச்சபையை மீட்டு கொண்ட நோக்கம் இந்த திருச்சபையை இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாக்கும்படியாய் கழுவினார். Hallelujah. The reason Jesus redeemed the church by his blood is to sanctify the church. இந்த திருச்சபையிலிருந்து இயேசு எதிர்பார்க்க போகிற காரியம் என்ன? அவருடைய பரிசுத்தம். Hallelujah. He is going to expect a holy church. So as we look at the church, திருச்சபையை பார்க்கும் பொழுது, as we look at the church, we must be reminded. சர்ச்னா என்ன? திருச்சபைனா என்ன? இதா இல்ல இந்த ஆல்டரா? யார் திருச்சபை? நாம்.
What is the church? It is us. We are the church. We always must remember. அப்ப இயேசு எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எங்கே எதிர்பார்க்கிறார்? நம்மத்திலே, நமக்குள்ளே, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே, நம்முடைய ஐக்கியங்களிலே அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். Jesus desires holiness, sanctification in us, in our lives. அப்ப சபை அழுக்காக்கிரலாமா? அசுத்தமாக்கிரலாமா? இல்ல இல்ல, அந்த நோக்கத்தோடு சொல்லல. நம் சில நேரங்களிலே சபை சுத்தமா வைத்துக் கொள்வதில் அதிக கவனமாய் இருக்கிறோம், நம்முடைய ஜீவியங்களை சுத்தமாய் வைத்துக் கொள்வதில் அதிகமாய் கவனம் செலுத்துவதில்லை. The reason I ask this question, whether we can mess up the church and it's okay, no. We want to keep the church holy, want to keep the church clean. But sometimes we overemphasize about the outward cleanliness of the physical building, but forget that God expects holiness and sanctification in our own lives. அப்ப தேவ வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். So as we look at the church, we must be reminded that the most important characteristic of God's church is that the church must be holy. திருச்சபையானது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதனால தான் அவர் ரத்தம் சிந்தினார். அவர் ரத்தத்தினாலே மன்னிப்பு உண்டு, அவர் ரத்தத்தினாலே நமக்கு பரிசுத்தம் உண்டாகுகிறது. It is through his blood that we have holiness. It is through his blood we have forgiveness. மன்னிக்கப்பட்ட பாவிகளாக நாம் இங்கே கூடுகிறவர்களாக இருக்கிறோம். அப்ப 1 கொரிந்தியர் 6:1 வாசிக்கும் பொழுது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. In 1 Corinthians chapter 6 verse 11, it speaks about our position before God. தேவனுக்கு முன்னாக நம்முடைய நிலை, நம்முடைய சூழ்நிலை எப்படியாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். But such were some of you, but you were washed, you were sanctified, you were justified in the name of the Lord Jesus Christ and in the Spirit of our God. என்று வசனம் சொல்கிறது. வாசிங்கள். உங்களில் சிலர் இப்படினா எப்படினா, நீங்க அதுக்கு முன்ன இருக்கிற வசனங்களை வாசிக்கணும். பாவத்தில் வாழ்ந்தோம். In verse 10, before verse 10 onwards, you see we lived in such sin. இப்படி பாவத்தில் வாழ்ந்தவர்களாகிய நம்மை இயேசு என்ன செய்திருக்கிறார்? வாசியுங்கள். ஆயினும் கர்த்தர் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் 3 காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். முதலாவது கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாய் மாற்றப்பட்டீர்கள். நம்முடைய நிலை பாவிகளாய் இருந்த நம்மை பரிசுத்தர்களாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். Hallelujah. We were sinners, but the Lord has sanctified us and made us into saints, as the scripture calls us. அப்ப நம்முடைய நிலை நம்முடைய சொந்த பலத்தினாலே வந்தது அல்ல. Our position is not because of our works. Our position is because of the work of Christ and the Spirit of God in our lives. கிறிஸ்துவின் செயலின் மூலமாய், பரிசுத்த ஆவியினருடைய செயலின் மூலமாய் நம்முடைய இந்த நிலைக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. கொரிந்து திருச்சபைக்கு பவுலானவர் எழுதும் பொழுது சொல்லுகிற அந்த வார்த்தைகளை, வசனங்களை நாம் கவனிக்கிறோம். In 1 Corinthians chapter 1 verse 2, we find Paul writing to Corinthians and he addresses them like this. வாசிக்க கேட்போம். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். To the church of God at Corinth, who have been sanctified in Christ Jesus, saints by calling, with all who in every place call on the name of our Lord Jesus Christ, their Lord and ours. வாசிக்கும். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற
அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ஹல்லேலூயா. கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகிறது, அது எங்கும் இருக்கிற விசுவாசிகள் சபைகளுக்கு எழுதுகிறது. இந்த திருச்சபையினுடைய அடையாளம் என்ன? பரிசுத்தம். He says that this is the church. What is the church? It's a church that is sanctified in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டதும் பரிசுத்தமாக்கி கொண்டு இருக்கிறதுமாய் இருக்கிறது என்ற வசனத்தை வாசிக்கிறோம். It is sanctified, it is being sanctified. It is a journey that the church is going through. அப்ப திருச்சபையை குறித்து சொல்லும் பொழுது நீங்க வல்லமை உள்ள திருச்சபை என்று வசனம் சொல்லாமல் நீங்கள் பரிசுத்தமான ஒரு திருச்சபை என்று சொல்லுகிறது. Hallelujah. The first identity of the church is a church that is holy. பரிசுத்தமான அசுத்தமில்லாத ஒரு திருச்சபைக்கு இந்த பவுலானவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்து திருச்சபையை பார்க்கும் பொழுது அவருடைய மனவாட்டியாய் பார்க்கிறார். கிறிஸ்து திருச்சபையை பார்க்கும் பொழுது அவருடைய மனவாட்டியாய் அவர் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். When Jesus looks at the church, he looks at the church as a bride. சகோதரர்கள் என்று திருச்சபை இடத்துல சொல்லியிருக்கலாம். He could have said the church is like my brothers. இல்ல church வந்து என்னுடைய சிஸ்டர்ஸ் மாதிரி, church வந்து என்னுடைய பிள்ளைகள் மாதிரி என்று இயேசு உதாரணங்களை பயன்படுத்தி இருக்கக்கூடும். Jesus could have used illustrations like the church is my brothers or the church is like my children, but Jesus uses the illustration, the scripture uses the illustration that the church is the bride of Christ. சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கலாம்ல, உண்மைதானே? பிள்ளைகளும் நிறைய பேர் இருக்கலாம், மனைவி ஒண்ணுதான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மனைவி என்னுடைய மனவாட்டி. அவ்வளவு ஒரு ஆழமான ஒரு ஐக்கியம். He speaks about the church being his bride. He's saying that sense of intimacy, that sense of intimacy that I have with the church. And he says here, Christ gave himself up for his bride. அவருடைய மனவாட்டிக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். எதற்காக? The church in order to make her holy. இந்த திருச்சபையை, தன்னுடைய மனவாட்டியை பரிசுத்தமாய் இருக்கும்படியாய், and to join her with himself in an everlasting covenant. நித்தியமான ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக சேர்த்து கொள்ளப்படும்படியாக நாம் பரலோகத்திலே அவரோடு ஆட்டுக்குட்டியானவருடைய திருப்பந்தியிலே அந்த கல்யாணத்திலே நாம் சேர்த்து கொள்ளப்படும்படியாய், to be married with the Lamb of God in heaven, that marriage that will take place in heaven, that intimacy. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? திருச்சபையை அந்த திருமணத்திற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். Hallelujah. The Lord is preparing the church for the wedding. ஒரு திருமணம் வருகிறது என்றால் அந்த பெண், திருமண பெண், அவர்களுக்கு செய்கிற ஆயத்தம் பயங்கரமா இருக்கும். வீட்டார் வந்து அவ்வளவு பாதுகாப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? வீட்டு விட்டு போக கூடாது, வீட்டிலேயே இருக்கணும். அதற்கு பிறகு முகத்தை அழகுபடுத்துவதற்கு, அவங்களுடைய சரீரத்திற்கு என்னென்ன காரியங்கள் தேவைப்படுகிறதோ அதற்கு வேண்டிய ஆயத்தங்கள் செய்வார்கள். When a person is going to get married, the preparation that the bride's family does to prepare the bride for the wedding, they protect, they make sure everything is ready, they want to beautify, because the wedding day the groom must see the bride as beautiful, as a holy, ஆயத்தமான ஒரு மனவாட்டியாய் அவர் பார்க்க வேண்டும் என்று. அப்ப இயேசு திருச்சபையை அந்த நோக்கத்தோடு ஆயத்தப்படுத்துகிறார். அப்ப இயேசு சபையை நேசிக்கிறதுனாலே சபையை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். Because Jesus loves his church, he continues to sanctify, to make his church holy, cleanse his church. பரிசுத்தப்படுத்துகிற நம் கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். ஆனா இந்த திருச்சபை எப்படி பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார்? How does he cleanse his church is a question that we are asking. Verse 26 once again, 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது மீண்டுமாக, so that he might sanctify her, having cleansed her by the washing of water with the word. வாசியுங்கள். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. அப்ப இயேசு அதை எப்படி பரிசுத்தமாக்குகிறார் என்றால், வசனத்தை கொண்டு, தம்முடைய வார்த்தையை கொண்டு தொடர்ந்து நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு இருக்கிறார். How does Jesus sanctify his church? He continues to speak
and to speak his word into our lives to continue to sanctify our church. நம்முடைய திருச்சபையை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிற கர்த்தராக நம் மத்தியிலே இருக்கிறார். அப்ப அவருடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிற வார்த்தை. His word sanctifies us. நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிற அந்த வார்த்தை. அதனால நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கிறோம். That is the reason that we give so much of importance, because the word is cleansing us. நம்மை சுத்திகரிக்கிற வார்த்தை. அப்ப நம்முடைய இந்த வார்த்தையை குறித்து யோசிக்கும் பொழுது முதல்ல ஒரு திருச்சபையை குறித்து சொன்னேன். என்ன திருச்சபை குறித்து பேசணும்? 1 கொரிந்தியர் வாசிக்கும் பொழுது கொரிந்துல இருந்த திருச்சபையை குறித்து பேசணும். அந்த கொரிந்து திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபை? வசனம் என்ன சொன்னது? ஐயோ இப்பதான் ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கணும். sanctified, பரிசுத்தமான ஒரு திருச்சபை என்று 1 கொரிந்தியர் குறித்து சொன்னப்பட்டதை நாம் பார்க்கிறோம். When we heard the reading of the 1 Corinthians chapter 1 verse 2, the church was identified as a holy church. ஆனால் 1 கொரிந்தியர் ஆரம்பத்துல தான் அப்படி இருக்கும். நீங்க வாசிக்க 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 அது எப்படிப்பட்ட ஒரு சபை என்றால் ரொம்ப அலங்கோலமான ஒரு சபை. It's a messy church. ரொம்ப அட்டகாசமான ஒரு சபை. அங்க இருக்கிற பிரச்சனைகள், அங்க இருக்கிற குழப்பங்கள், அங்க இருக்கிற அநியாயங்கள், அங்க செய்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது பவுலானவர் எழுதுகிற ஒவ்வொரு பதிலிலே அங்க நடக்கிற பிரச்சனைகளை நாம் பார்க்கலாம். We can find this in the response or in the writings of the Saint Paul, the Apostle Paul to the church. அங்க இருக்கிற விபச்சாரத்தை குறித்து பேசுகிறார். அங்க இருக்கிற சண்டைகள், பிரிவினைகளை குறித்து பேசுகிறார். He speaks about the disunity and the fights that happens among them. He speaks about the adulterous practices that people are practicing in that church. அந்த திருச்சபையில அவ்வளவு அலங்கோலம், அவ்வளவு அசிங்கம், அவ்வளவு வேறுபாடு, ஆவிக்குரிய பெருமை இருக்கிற ஒரு திருச்சபை. They have spiritual pride. எங்களுக்கு வரங்கள் இருக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். So is it a holy church? என்ன இல்லன்றீங்க? இப்பதான் வசனம் சொல்லுகிறது நீங்க பரிசுத்தமான திருச்சபை. இப்ப சொல்றீங்க பரிசுத்தம் இல்லாத திருச்சபை. We said that the church is a holy church, but now we see in reality the church is not that holy, but God wants to make this holy. அந்த திருச்சபையை பரிசுத்தமாய் இருக்கும்படியாய் விரும்புகிறார். அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? பவுலானவர் ஏவி அவருடைய வார்த்தையை பேசுகிறார். Because he wants to sanctify the church, so he inspires Apostle Paul to write to the Corinthians and say, write my word, speak my word, correct them, change them, transform them. அப்ப கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு திருச்சபையை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். அலங்கோலமான திருச்சபைகளையும் கர்த்தர் நேசிக்கிறார். Hallelujah, hallelujah. Corinthian church would be a church we won't want to be part of, we won't love. But Jesus loves this church. Jesus speaks to his church. இயேசு தம்முடைய சபையை நேசிக்கிறார். இயேசு தம்முடைய சபையை நேசிக்கிறதுனாலே தம்முடைய சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்மை நேசிக்கிறதுனாலே நம்முடைய அலங்கோலத்தின், நம்முடைய அசிங்கத்தின், நம்முடைய பாவத்தின், நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலும் இயேசு நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். மார்க் ட்ரிஸ்கல் என்ற ஒரு தேவ ஊழியர் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். He says here, the church was custom built by Jesus. திருச்சபையானது இயேசுவே உருவாக்கின ஒரு ஸ்தாபனம், ஒரு ஐக்கியம் என்பது. And he says we are all works in progress. நம்ம எல்லாரும் ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிற கருவிகள். ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். திருச்சபையானது பரிபூர்ணமானதா? Is the church perfect? Is the Lord of the church perfect? திருச்சபையின் கர்த்தர் பரிபூர்ணரா? எஸ். அப்ப ஏன் திருச்சபை பரிபூர்ணமா இல்ல? நம்மாலதான். நாம் பரிபூர்ணர் அல்ல. The church is not perfect because of our imperfections. We are all imperfect. நமக்கு பலவீனங்கள் இருக்கிறது. நம்முடைய கேரக்டர் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது, நம்முடைய ஆட்டிடியூட் இஷ்யூஸ் இருக்கிறது, நம்முடைய குணத்துல பிரச்சனைகள் இருக்கிறது. We have character and attitude issues. We have our weaknesses. We have our sinful nature. நமக்குள் அந்த பாவ சுவாபம் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது நிமித்தம் தான் திருச்சபையானது எங்கும் பரிபூர்ணப்படவே இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த திருச்சபையை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார்.
That is why the church has not been perfected yet, but the Lord continues to sanctify and make the church holy. So the church was custom built by Jesus, and we are all works in progress. We do not expect people to get their sin in order before attending church. சபைக்கு வருவதற்கு முன்பே நம்முடைய பாவம் எல்லாம் சரியாயிரணும், நமக்கு பாவ குணமே இருக்கக்கூடாது, பாவ சுவாபமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வருவது எதற்கு சமமா? It is in similarity any more than a hospital expect people to get healed before they show up. ஹாஸ்பிட்டலுக்கு போறது முன்னுக்கு டாக்டர் கேட்பாரு, உங்களுக்கு வியாதி குணமாயிருச்சா? வியாதி குணமான அப்ப சர்ச்சுக்கு வாங்க. ஏதாவது டாக்டர் சொல்லுவாங்களா ஹாஸ்பிட்டல்? இல்ல, அப்படி சொல்ல மாட்டாங்க. எல்லாம் அப்படிதான் போய்கிட்டு இருக்கும். So when we look at the hospital, that no doctors say you must be healed before you come. This is where the healing takes place. இங்கேதான் சுகம் உண்டாகுகிறது, இங்கேதான் விடுதலை உண்டாகுகிறது. கர்த்தருடைய திருச்சபையின் மத்தியிலே வித்தியாசங்கள், மாற்றங்கள், மறுரூபமாக்கப்படுகிற அனுபவங்கள் உண்டாகுகிறது. It is in the church of God where transformation continues to take place. இயேசு தம்முடைய திருச்சபையை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். இதற்கு கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா? The word of God is living and active. எபிரேயர் 4:12 வாசிக்கும் பொழுது வசனமான சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளதாயும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. அப்ப அது ஜீவனுள்ள வார்த்தை, செயல்படுகிற வார்த்தை. யோசித்து பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு வார்த்தையை பேசிட்டா நம்முடைய உள்ளத்துல அது செயல்படுதா இல்லையா? The words of human beings, does it work in our hearts? Does it work in our minds? ஐயோ பேசிட்டாங்களே, சொல்லிட்டாங்களே. மனுஷனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது, நான் என்னுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு இவ்வளவு வல்லமை. ஹல்லேலூயா! நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு உன்னதமான வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தை செயல்படுகிற ஒரு வார்த்தை, அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அவருடைய வார்த்தை நம்மை மாற்றுகிற வார்த்தை, அவருடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிற வார்த்தை. His word sanctifies, His word sanctifies and makes us holy. It changes us. அப்ப இது ஒரு உதாரணமாய் கவனிக்கணும்னா, நீரூற்று, நீரூற்று தானே சொல்லுவீங்க, வாட்டர் ஃபால், சரிதானே? நீர் ஊற்று. அந்த நீரூற்றுக்கு கீழே நாம் போய் நிற்கும் பொழுது அந்த நீர் அப்படியே நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறது. When we stand under the waterfall, the water just pours onto us and just continues to cleanse, sanctify, sanctify, sanctify. சுத்திகரிக்கிறது, சுத்திகரிக்கிறது, சுத்திகரிக்க சுத்திகரிக்க நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. சரீரத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் அது சுத்திகரிக்கிறது போல கர்த்தருடைய வார்த்தை நம் வாழ்க்கையில வர வர, as the word of God comes, is poured into our lives, it sanctifies us. Every impurity, அசுத்தங்கள், அவருக்கு பிரியமில்லாத குணங்கள், அவருக்கு பிரியமில்லாத செயல்கள், உள்ளார்ந்த பாவங்கள் எல்லாம் அவருடைய வார்த்தையின் மூலமாய் அவர் சுத்திகரிக்கிறதே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின் அனுபவத்தை பெறுகிறோம். Then we experience what the scripture promises when it says that then you shall know the truth and the truth will set you free, set us free. அப்ப அந்த சுத்திகரிப்பின் அனுபவத்திற்குள்ளாய் அவருடைய வார்த்தையின் அபிஷேகத்திற்குள்ளாக நாம் மூழ்க வேண்டும். We must be immersed in the anointing of the word of God. அவருடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறது. எப்படி சுத்திகரிக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 3:16 17 வசனத்தின் மூலமாய் அந்த சுத்திகரிப்பு எப்படி செயல்படுகிறதுன்னு நாம் பார்க்கிறோம். We find how this sanctification happens, how he does this in 2 Timothy chapter 3 verses 16 to 17. All scripture is God breathed and is useful for teaching, rebuking, correcting and training in righteousness, so that the man of God may be thoroughly equipped for every good work. வாசிக்க கேட்போம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக கவனிங்கள். அவைகள்
உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப வசனமானது இந்த 4 காரியங்களை பேசுகிறதை பார்க்கிறோம். முதலாவது காரியம், it teaches us doctrine. என்னத்தை கற்றுக் கொடுக்கிறது? தமிழ்ல என்ன போட்டிருக்கு? உபதேசம். என்னதான் உண்மை, என்னதான் சத்தியம், கிறிஸ்துதான் ரட்சகர், வேறே ரட்சகர் இல்லை என்பது ஒரு உபதேசம். Jesus is the Lord, there is no other Lord. That is a doctrine, that is a teaching. இதுதான் உண்மை, சத்தியம். ஆனால் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை இருக்கும் பொழுது கர்த்தர் கடிந்து கொள்வார். When there are things in our life that displeases him, he will rebuke us. அவருடைய வார்த்தை நம்மை கடிந்து கொள்ளும். கடிந்து கொள்ளுதல் இனிமையா இருக்குமா, கசப்பா இருக்குமா? Rebuke, is it sweet or bitter? கடிந்து கொள்ளுதல் கஷ்டமாய் தான் இருக்கும். ஏனென்றால் அவருடைய வார்த்தைக்கு எதிர்ப்புறமாய் செயல்படுகிற செயல்களை கர்த்தர் நிச்சயமாய் கடிந்து கொள்வார். The Lord will rebuke. ஆனா எதற்காக கடிந்து கொள்கிறார்? சொல்லி காமிக்கிறதுக்கு ஆண்டவர் கடிந்து கொள்கிறாரு? இல்ல இல்ல. Is the Lord rebuking us just to show that we are wrong? No, he is rebuking us to correct us. நம்மை கடிந்து கொள்வது எதற்காக? நம்ம எத்தனை பேர் டிரைவிங் டெஸ்டுக்கெல்லாம் போயிருக்கிறீங்க? டெஸ்டுக்கு போகும்பொழுது பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார்ல, அவரை ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஏசி இருப்பார் நிச்சயமாகவே. Right, if you have gone for your driving test, I'm sure you had a driving instructor whom you probably like a lot because he probably scolded you a lot. ஆனால் நம்ம தப்பா போகும்பொழுது என்ன சொல்லுவார்? ஏய் ஜக 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 தப்பி தப்பி. நிறைய ஏசும் பொழுது எதுக்காக ஏசுறாங்க? அவருடைய காடி அடிபற்ற கூடாதுன்னு அவர் ஏசுறாரு. பட் see, there is that rebuke. ஆனா சொல்லுவாருங்க, pergi tepi sikit, tepi sikit, pergi tengah-tengah sikit, நடுவுக்கு போங்க, பார்த்து ஓட்டுங்க. அப்ப ஆண்டவர் கடிந்து கொள்வது மாத்திரமே அல்ல, நம்மை சீர்திருத்துகிறவர். நம்மை சரியான பாதைக்குள்ளாக மறுபடியும் எப்படி யூட்டன் எடுக்கணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. எப்படி எட்டு போடணும் கூட ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். The Lord will teach us how to correct us. So he teaches us doctrine, he rebukes us, he corrects us and shows us the way to come back, and then he teaches us how to walk in righteousness. நீதியின் பாதையிலே எப்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். சுத்திகரிக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. The word that sanctifies, the word that continues to cleanse us, and this is what we call progressive sanctification. தொடர்ச்சியான சுத்திகரிப்பு என்று சொல்லும் பொழுது இதுதான் உணர்த்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார். என்னென்ன காரியம் இருக்கக்கூடாதோ, என்னென்ன குணங்கள் இருக்கக்கூடாதோ, என்னென்ன காரியங்கள் மாற்றப்பட வேண்டுமோ, நாம் கிறிஸ்துவை போல மாற்றப்படுவதற்கு கர்த்தர் நம்மை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். நேத்து குளிச்சிங்களா? நான் பாஸ்டர், இன்னைக்கு குளிச்சிங்களா? நாளைக்கு குளிப்பீங்களா? ஒவ்வொரு நாளும் குளிக்கிறது போல கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிக்கிறார். As the Lord, as we have our bath daily, the Lord also continues to cleanse us daily. ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை நம்மை சந்திக்கும் பொழுது, நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரே நன்றி அப்பா, ஏன்னா அவர் நேசிக்கிற பிள்ளைகள் அவர் சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. The Lord disciplines those whom he loves. அப்ப அந்த சிச்சிப்புல, அந்த கடிந்து கொள்ளுதல அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளணும். அப்பா என்னை நேசிக்கிறீங்கப்பா. அவர் அமைதியா போயிட்டாதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. If he becomes silent, then there is a problem. Lord, rebuke me. என்ன சரிப்படுத்தணும், என்ன மாற்றிக்கொள்ளணும், எந்த வகையிலே நான் மாற வேண்டும், என்னை சுத்திகரிக்கிறவர் நீர் என்று சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு திருச்சபையை நேசிக்கிறாரா? ஆமென். இயேசு திருச்சபையை நேசிக்கிறார். அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். திருச்சபையிலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? திருச்சபை பரிசுத்தம், holiness. Jesus wants to sanctify. எப்படி இன்றைக்கு அவர் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார்? தம்முடைய ஆவியின் வார்த்தையினால, through the word of his spirit. His spirit speaks into our lives. இன்னைக்கு எல்லாரும் ஒரே பிரசங்கத்தை தான் கேக்குறீங்க, ஆனா ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு வார்த்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. All of us are listening to the same sermon,
same words, but each one is receiving a rhema, a revelation, a correction, a rebuke into our own lives. கர்த்தர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அந்த வார்த்தை நம்மை சுத்திகரிக்கும்படியாய் வருகிறது. The word comes to sanctify us. அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வோம். இன்றைக்கு அவர் தம்முடைய சபை பரிசுத்தமாய் பரிபூர்ணமாய் இருக்கும்படியாய் விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு கேள்வி, உங்களுக்கு ஒருவேளை இந்த கேள்வி இருக்குமா எனக்கு தெரியல, எனக்கு அந்த கேள்வி ரொம்ப நாளா இருந்துச்சு. நான் முதல்ல அந்த கேள்வியை கேட்டுட்டேன். பரிபூர்ணமான சபை இந்த உலகத்துல உண்டா? Is there a perfect church in this whole world? இருக்கா இல்லையா? இருக்கு. The perfect church என்று அட்லாண்டா ஜார்ஜியால ஒரு சபைக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அங்க போயிங்கன்னா நீங்க போய் சபையில பார்த்துட்டு வந்து சொல்லுங்க, பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு தெரியல. பேர் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ஆனா சபை பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு தெரியாது. The church, the name of the church is the perfect church, but I'm not sure whether the church is really perfect. I believe not. But the Lord wants to perfect it. The Lord wants to sanctify. The Lord desires. There is no perfect church in this world, but a good church is made up of imperfect people with a strong desire for God and His word. இந்த பரிபூர்ணமற்ற திருச்சபை நம் இன்னும் முழுமை அடையல, நம் இன்னும் பரிசுத்தம் ஆகல. ஆனா இந்த திருச்சபைக்குள்ளாய் கர்த்தர் வாசம் செய்து இந்த திருச்சபையும் நேசித்து நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிற கர்த்தர் நம் மத்தியில இருக்கிறார். நான் என் சபையை நேசிக்கிறேன், இயேசு நேசிக்கிறதுனால இந்த சபை பரிசுத்தமாய் இருக்கும்படியாய் நான் விரும்புகிறேன், நான் செயல்படுவேன், அவர் பரிசுத்தப்படுத்துகிறதுனால. ஹல்லேலூயா. அப்படி நாம் எழுந்து நின்று பரிசுத்தமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலாய் உருவாக்கும் தெய்வமே என்று சொல்லி அப்படியே நாம் எழுந்து நின்ற வண்ணமாக அவரை ஆராதித்து நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் இந்த நேரத்தில் ஒரு திருச்சபையாக நாங்கள் உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். நாங்கள் பரிசுத்தமாய் வாழலையா, பரிசுத்தமான ஒரு ஐக்கியம் எங்கள் மத்தியில இல்லை, பரிசுத்தமான ஒரு ஜீவியம் எங்களிடத்துல காணப்படலை. ஆண்டவரே, உம்மை வேதனைப்படுத்துகிற ஒரு திருச்சபையாய் நாங்கள் காணப்படுகிறோம், எங்களை மன்னியும். ஆனால் நீர் நேசிக்கிற அந்த நேசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய குமாரன் மூலமாய், எங்கள் இரட்சகர் மூலமாய் நேசிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கும் பொழுது, இந்த பாடலை நாங்கள் ஏறெடுக்கும் பொழுது, பரிசுத்தமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலாய் உருவாக்கும் தெய்வமே என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்பா, பரிசுத்தமாக்கிடும் மகிமையின் தெய்வமே, பரிசுத்தமாக்கிடும் மகிமையின் தெய்வமே, உம்முக சாயலாய் உருவாக்கும் தெய்வமே, நான் உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே, பரிசுத்தமாக்கிடும் பரிசுத்தமாக்கிடும் மகிமையின் தெய்வமே. சொல்லுவோமா? பரிசுத்தமாக்கிடும் மகிமையின் தெய்வமே, உம்முக சாயலாய் உம்முக சாயலாய் உருவாக்கும் தெய்வம். சொல்லுங்க, உம்முக சாயலாய் உருவாக்கும் தெய்வம்.
உள்ளத்திலிருந்து 100 முறை பாட போகிறோம். பரிசுத்தமாக்கிடு எங்கள் ஜெபம், எங்கள் கதறல், மகிமையின் மேகமே, பரிசுத்தமாக்கிடு. கதறுகிறோம். மகிமையின் உம்முக சாயலா, உம்முக சாயலா, உருவாக்கும் தெய்வமே, உம்முக சாயலா, உருவாக்கும் தெய்வமே. இரவெல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்கணுமே. நினைவெல்லாம் பேச்செல்லாம், நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி பேசணுமே. இரவெல்லாம் பகலெல்லாம் சொல்லுவோமா? இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்கணுமே. நினைவெல்லாம் பேச்செல்லாம், நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே, ஏன் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட ஏன் உள்ளம் ஏங்குதையா. நீர் நேசிக்கிற திருச்சபையை நாங்கள் நேசிக்கிறோம் தகப்பனே. நீர் நேசிக்கிற திருச்சபையை நாங்கள் நேசிக்கிறோம். நீர் பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிற திருச்சபையை பரிசுத்தத்திற்குள்ளாய் நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், இசைகிறோம் ஆண்டவரை, இணைகிறோம் ஆண்டவரை. உம்முக சாயலாய் எங்களை மாற்றுங்கப்பா. எங்களிடத்துல அதிகமான பலவீனங்கள் இருக்கிறது, குறைபாடுகள் இருக்கிறது, வேதனைப்படுத்துகிற செயல்கள் காரியங்கள் இருக்கிறது. நாங்கள் செய்த பாவங்களுக்காய் உம்முடைய சமூகத்துல வருகிறோம், எங்களை மன்னியும். உம்முக சாயலாய் உருவாக்கும் தெய்வமே, அதுவே எங்களுடைய விண்ணப்பம். உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே. அப்பா, உம்முக சாயலா உருவாக்கும் தெய்வமே. உம்முடைய உபதேசம், உம்முடைய கடிந்து கொள்ளுதல், உம்முடைய சீர்திருத்தல், உம்முடைய நீதியை படிப்பிக்கும் வார்த்தை எங்கள் மத்தியிலே செயல்படட்டும். ஜீவன் உள்ளதாயும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிற உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே சுத்திகரிப்பின் நீரூற்று ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு ஆராதனையில ஊற்றப்படுவதாக ஜெபிக்கிறோம். இப்பொழுதை ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். சுத்திகரிப்பு, சுத்திகரிப்பு ஊற்றப்படட்டும், சுத்திகரிப்பு ஊற்றப்படட்டும். Let a cleansing be poured out. சுத்திகரிப்பு. Holy Spirit, சுத்திகரியும், எங்களை சுத்திகரியும், பரிசுத்தமாக்கும். இருதயங்கள்
கொழுந்து விட்டு எரிய செய்யும். இதயங்கள் கொழுந்து விட்டு எரிய செய்யும். ஆவியானவரே, ஆவியானவரே, சுத்திகரியும். எங்களை சுத்திகரிங்கப்பா. அப்படியே சொல்லுங்க, அவருடைய என்னை சுத்திகரிங்க. என் வாழ்க்கை, என் வார்த்தை, என் நடத்தை, என் செயல், என் சிந்தை, என் இருதயம் சுத்திகரிக்கப்படுவதாக. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவேன். சொல்லுவோமா? என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே. சொல்லுவோம். நான் பனியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே. இரு கரங்களை உயர்த்தி ஏசையா, கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஏசையா, 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 ஏசையா. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் கரங்கள் நீர்தானையா. செய்த பாவங்கள் கண் முன்னே கதறுகிறேன் நான் கண்ணீரோடு. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே. எங்களை சுத்திகரியும், எங்களை பரிசுத்தமாக்கும். தனிப்பட்ட நபர்களாய், கிறிஸ்துவின் குடும்பமாய் நாங்கள் பரிசுத்தமாக எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே, உம்முடைய பரிசுத்தத்தை விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம், நாடுகிறோம், தேடுகிறோம். அன்பின் ஐக்கியம் உண்டாக, பரிசுத்தமான ஒரு அன்பின் ஐக்கியம் எங்களுக்குள் உண்டாக. கர்த்தருடைய ஆவியானவர், திருச்சபையை நேசிக்கிற ஆவியானவர் செயல்படுவீராய். எங்களை புறக்கணிக்காதபடி, எங்களை தள்ளிவிடாதபடி, எங்களை நேசிப்பதற்காய் ஸ்தோத்திரம். Thank you for your love, for your church, for our church. We thank you, Lord, that you have not pushed us away, but rather loved us with an everlasting love. அநாதி ஸ்நேகத்தால் நம்மை நேசித்த அன்புக்காக நன்றி செலுத்துவோம். அந்த சுத்திகரிப்புக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல அர்ப்பணம் செய்வோம். உம்முடைய பாதத்திற்குள்ளாய் முற்றிலும் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து ஹalleluya,
ஹல்லேலூயா. பரிசுத்தமான ஒரு திருச்சபையாய் நாம் காணப்படுவோமாக.